இந்த கண்ணாடிலாம் கட்ட போடு. படம் பண்ணப்ப கூட இவ்வளவு பதட்டமாவலடா நானு. ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. 10 நிமிஷம் ஏற வச்சு ஸ்ட்ரெயிட்டா மேட்ரு போயிடும். மச்சான் வந்து என் படம் டிலே ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதே. ஏன்னா அவனை இன்னசென்ட்ன்றாங்களே, கிடையவே கிடையாது. அவன் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்கள. ஃபர்ஸ்ட் கதை எழுதுறேன், இவங்கிட்ட கொடுத்து இது மேடைக்கு வரையா மச்சி, வா வா. கதை இயக்குனர் அபியன் ஆதிரி அவர்களே, கதை என்ன ஆகுது, ஒர்க் பண்ணி முடிச்சா பக்கம் திருப்பினா பூரா பக்கத்துல எல்லா பக்கத்துலயும் ரத்தமா இருக்கு. அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். கொடுத்து தினகர்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னா, தினகர் இதெல்லாம் ஒரு கதையா? அவரு ஓ உனக்கு புரட்சியை பத்தி என்ன தெரியும்? நானு 3 வருஷம் ஒர்க் பண்ணோம், நடக்கல. தம்பி முதல் படம் முடிச்சுட்டான், 2வது படம் வந்துட்டான். நான் இப்பதான் முதல் படம் பண்ண. அந்த அளவுக்கு புரட்சி உங்கள்கிட்ட விதைச்சிருவோம். அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளு. நல்ல விஷயம் தான். ஏன்னா எங்க டீம்ல எல்லாரும் மச்சான் கிச்சான் தான் கூப்பிட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் தோழரை வந்து எல்லாத்துட்டையும் விதைச்சாப்புல. அப்ப வந்து எல்லாருமே தோழர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆபீஸ்க்கு வரவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாப்புல. நல்ல டைப்பு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது, ஏன்னா இதே மாதிரி கதை தான் நான் பண்ணியிருந்தேன், காடை வச்சு. இவர் பண்ணிட்டான் அதுங்க படம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பையன். சும்மா மச்சி. ஆனா பயங்கரமா வந்து அவங்ககிட்ட இருந்து தான் வந்து நிறைய நம்மளால ஒரு இன்டலெக்சுவலா ஆக முடியும். நம்ம கூட இருக்கும்போது, இப்போ அவன் ஆஃபீஸ்க்கு போகும்போது நீங்க புக்கெல்லாம் ஒதுக்கி விட்டு தான் உள்ள போகணும். அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் தான் இருக்கும் அவனுக்கு. ஆமா, பெரிய புக்லாம் வச்சிருப்பான், படிக்க மாட்டான் அதை. எப்பவுமே நாங்க படம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாப்புல, 10 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி அயர்ந்துடுவாப்புல. ஆனா கதையை கரெக்டா சொல்லுவான். அந்த டேலண்ட் மச்சானுக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி அதுதான் எதுனாலுமே தூங்கிடுவாப்புல. ஆனா கதையை கரெக்டா சொல்லுவான். ஆனா அது ஒரு புது வடிவத்துல இருக்கும், நமக்கே புரிஞ்சிருக்காது. இவரு டாஸ்காஸ்கி படம் கூட அப்படி சொல்லுவாப்புல, அந்த மாதிரி. ஸோ ஆனா படிப்பு புத்தகம் சார்ந்து ஒரு அறிவை வந்து தன்னை சுத்தி இருக்கிறவங்களை பரப்புறதுல வந்து அது மச்சான்ட்ட வந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சும்மா காமெடியா பண்ணா சொன்னா கூட, மச்சான் நீலாம் வருங்காலத்துல சிவப்பு கண்ணாடி தான் போகணும் நீனு. ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிசத்துக்கு வந்து உழைக்கிற மார்க்ஸுக்கு பிறகு அவன் தான் மச்சான் தான். இதுவே எங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஸோ இதுதான் மச்சானை பத்தி நான் சொல்ல விரும்புனது. இந்த படம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது கட்டாயமா எல்லாரும் கட்டாயம் இந்த களத்தை புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோன்றது இந்த படம் வெளிவந்த பிறகு தெரியும். ஏன்னா யாரும் முன்னாடி பேசியிருக்க மாட்டாங்க தமிழ்ல. மேபி மலையாளத்துல இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இங்க பேசுறது இதுதான் முதல் தடவை. அந்த அட்டம்ப்ட் கட்டாயமா வெற்றி அடையணும். ஏன்னா இப்போ நான் அன்னைக்கு இயக்குனர் அண்ணா ரஞ்சித் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட அவர் எங்க சந்தோஷப்படுறாரு அப்படின்றது புரிஞ்சுச்சு. என்னன்னா அவர் இந்த காசு வரல போல அதெல்லாம் அவருக்கு மேட்டரே இல்லை. அவர் வந்து நம்ம புதுசா தானே ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், நான் எப்பவுமே புதுசா தானே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதாச்சும் ஒரு சும்மா கான்வர்சேஷன் சொன்னார். அதுதான் ஒருத்தருக்கு அது ஒரு இன்பமா இருக்குது. அப்படின்னும் போது அப்படி ஒருத்தர் நமக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய கிஃப்ட் தான். அது இந்த சமூகம் உபயோகப்படுத்திக்கணும். படத்துலன்னா சமூகத்துக்கு தான் இழப்பு. பக்கத்துல இந்த ஏதோ லைட்டா சொல்லலாம். ஸோ நன்றி. இந்த படம் நன்றி. அதே இயக்குநர்களும் பயன்படுத்திக்கணும், அதுவும் இருக்கு. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் மேடைக்கு வந்து அதே எனக்கு அழகான நன்றி அப்புறம் பாராட்டு தெரிவிச்சிங்க. நன்றி நன்றி நன்றி. இயக்குனர் பாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மைக்கேல் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு வார்த்தைகள் பேசுவதற்காக. ஓகே, இவங்க எல்லாருக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னா, இவங்க எல்லாம் ஆரம்ப கட்டத்துல இருந்து உடன் இருக்கிறாங்க.
இதுக்கு இவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு வரலாறுகள் இருக்கு. அதெல்லாம் அவங்க ஆடியோ லான்ச்ல அவங்க பேசிட்டாங்க. அதுல நம்ம வந்து சுரேஷ் மாரி அண்ணா, மோசஸ், ஜெய் அண்ணா, ப்ளூ ஸ்டார், ரைட்டர் பிராங்க்லின். மோசஸ் வந்து யாருன்னா வந்துட்டு அவர் தான் அந்த கதை அண்ணா சொல்லியிருப்பாரு. லெட்டர்லாம் எழுதி முத படத்துக்கு அனுப்புது அந்த காலகட்டத்தில் ஆதி காலத்துல இருந்து இருக்காரு அப்படின்னு நம்ம ஷார்ட்டாகவும் முடிச்சுக்கலாம். அடுத்து அதே ஆதி காலத்துல பயணித்தவர் இயக்குனர் பிராங்க்லின் அவர்கள். அண்ணனுக்கு ரஞ்சித் ஒரு ஆதி காலம் இருக்குல்ல, அப்பவே உடனே இருந்தவர் வந்து சுரேஷ் மாரி அண்ணன். குழந்தையா பிறக்கும் போதே ஒரு ஆதி காலம் இருக்குல்ல, அப்போ வந்து இவங்க 2 பேரும் ஜெய் அண்ணாவும் தினகர் அண்ணாவும். இந்த மாதிரி மாட்டி விடாதீங்க. இவங்க எல்லாரும் வந்து உதவி இயக்குனரா பயணிச்சு அதே போல நீலம் ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணவங்க இவங்க எல்லாருமே. அவங்க எல்லாம் இப்போ ஒரு சில வார்த்தைகள் அவரோட பயணிச்ச இயக்குனர் அதியநாதரை பற்றியும், அப்புறம் தயாரிப்பாளர் இவங்க எல்லாரும் தயாரிப்பாளராக இருந்த இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் பற்றியும் 2 வரிகள் மட்டுமே பேச போறாங்க. முதல்ல வந்துட்டு அண்ணன் நீயே ஸ்டார்ட் பண்ண 2 லைன். அதியநாதரை பத்தி 2 லைன், ரஞ்சித் அண்ணா பத்தி 2 லைன். அவ்வளவு, ஏன்னா டைம் இல்ல. அவங்க போடியம் இல்லைங்க, லைட் இல்லையா, அதனால. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. ரஞ்சித் வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வியாபார ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடையணும் தான் நான் எப்பவுமே நினைப்பேன். நல்ல படங்கள்ன்றது மட்டும் மக்கள் கிட்ட போய் கரெக்டா வந்து சேர்ந்துடுது. ஆனா வந்து வியாபார ரீதியா பெருசா போக மாட்டேன்றது ஒரு வருத்தம் இருக்கு. தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு படத்தை நாங்கள் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து எப்போ அது நெருங்கும்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த வெற்றி வந்து பெருசா ரஞ்சித்தை வந்து பாதிக்கலை. ஏன்னா தொடர்ந்து ரஞ்சித் வந்து எதை பத்தி கவலைப்படாம படங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் வெற்றி அடையணும் அப்படின்னா இன்னும் ஒரு 50 டைரக்டர்ஸ் ரஞ்சித்தால கொண்டு வர முடியும். அதுக்காக தான் அந்த ஆசையை நாங்கள் படுறது. அப்புறம் அதியன் வந்து ரொம்ப நெருக்கமான தம்பி. அவன் நல்லா இருந்தா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறதா நினைக்கிறேன். அப்படி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் இந்த படம் மியூசிக்கலாகவும் எல்லா விதத்துலையும் ரொம்ப ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மற்ற எல்லா நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. இல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, வாழ்த்துறை நன்றி சொல்லுங்கள கூப்பிடல, 2 பேரை பத்தியும் சொல்லணும், அவ்வளவுதான். இந்த வாழ்த்துறை நன்றி நீங்க மூத்தவன்றதா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? அடுத்த வரலாம் அந்த டாபிக்கை டச் பண்ணவே கூடாது. அடுத்து வாங்க தினகரன் வாங்க. ஸோ வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள், ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தண்டகாரண்யம் பற்றி பேசுறது அப்படிங்கிறது அதியந்தவர் பற்றி தான் பேசணும். அவரும் அந்த படமும் வேற வேற இல்லை. அகெயின் இந்த மாதிரி ஃபில்மை அதை கன்சீவ் பண்ணி அதை ஃபில்மாக ப்ரெசென்ட் பண்ணி இயர்ஸ் டுகெதர் அது கூடவே இருந்து அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான நேர்மையும் அதுக்கான மனோதிடமும் உழைப்பும் இருக்க ஒரு பர்சன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரஞ்சித்தோட நானு ஜெனி விஷ்ணு வந்து கடைசி அசிஸ்டண்டா சேர்றோம். அப்போ வந்து இவர் சீனியர் எனக்கு. கபாலியில எனக்கு அப்பலேருந்தே ரொம்ப இவரை பார்க்கும்போதே வந்து பயங்கர, இன்ஃபேக்ட் இப்போ நாங்கெல்லாம் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா ஜென்ரலா வந்து அவரு எந்த இடத்துலயுமே அவரே தான் பேசுவாரு, பேசி முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் அவரு. அதுல வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிப்பார், திடீர்னு வட அமெரிக்கா வரும், தென் அமெரிக்கா வரும், மார்க்ஸ், ஏங்கல், சேகுவேரா, கியூபா, அது இதுன்ட்டு அந்த குவிவாதி அங்க அப்படின்னு என்னென்னவோ பேசுவாரு. பேசி முடிச்சுட்டு ஆனா யாருக்குமே அந்த ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாரு, அவர் மட்டும்தான் பேசுவாரு. இது ஜோக்கா சொன்னாலுமே வந்து ரீசெண்டா பேசிட்டு இருக்கும்போது மழையில வந்து அவரோட ஆபீஸ்ல இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நனைஞ்சிருச்சு, புக் எல்லாம் இல்லைன்ன உடனே அவரு கூட இருக்கிறவங்களோட வந்து இந்த புக்ஸ் எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே நனைஞ்சிருச்சு, எனக்கு யாராவது புக் வாங்கி கொடுக்குறீங்களா, நான் வந்து அனாதையா இருக்க மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது ஃபன்னியா இருந்தா கூட. ஆனா வந்து ஒருத்தன் வந்து புக்கு இல்லை, நான் வந்து இப்படி லோன்லியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றது இருக்குல்ல. இந்த படமே வந்து நிச்சயமா அந்த மனம் இருக்கவங்களாலதான் இந்த மாதிரியான ஒர்க்கையும் இந்த ஃபில்மை கன்சீவ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண முடியும். இது ஜோக்கா சொல்லலை நான். அகைன் நேற்று என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 2-3 பேர் இந்த ஃபிலிம் பார்த்துருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். அவங்களுக்கு நம்ம சுத்தி இப்படியே ஒரு விஷயம் நடக்குதா, இத்தனைக்கும் எல்லாருமே சின்சியரா படிக்கிறவங்க, ஃபிலிம் பத்தி, ஃபிலிம் கிராஃப்டை பத்தி ரொம்ப டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவங்க. அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரொம்ப ஆச்சரியமா பேசிட்டு இருந்தாங்க. எங்க 2 பேருக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும். ஆனா வந்து எனக்கு எப்பயுமே அவர் மேல வந்து பெரிய ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருக்கும், எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமும்
இன்னும் அந்த ரெஸ்பெக்ட் அதிகமாக தான் இருக்கு தோழர். நீங்க எத்தனை வருஷம் ஆனாலுமே சரி, ஃபில்மோட வடிவம்ங்கிறது வந்து எவ்ரி 5 years 10 years மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஃபில்ம் வந்து என்ன கான்டெக்ட் பேசுது அப்படிங்கிறது வந்து அதனால அந்த படம் வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். தண்டகாரனும் சரி, குண்டும் சரி, நீங்க பண்ண போற அடுத்தடுத்த ஒர்க்கும் சரி, உங்களோட நோக்கத்துக்காகவும் உங்களோட ஜென்வன் ஹார்ட் அண்ட் விஷனுக்காக இட்டர்னலா செலிப்ரேட் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. ஆனா 2 லைனு 4 லைனு மொத்தம் பேச வேண்டியதெல்லாம் தினகர் தோழர் பேசிட்டாரு. நான் படம் பார்த்தேன். எனக்கு உண்மையாவே என்னால் இந்த மாதிரி ஒரு கதை எழுத முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அது வந்து அதியன் வந்து அதுக்கு பெரிய அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொன்னான். அவன் இந்த மாதிரி ஒரு கதையை கவனிக்கிறது வந்து தினகர் சொன்ன மாதிரி அவனோட வாசிப்புல இருந்து வர்றது தான் அது. அவன் அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள். ரொம்ப முக்கியமான கதை அது. ஓகேங்களா? நான் அந்த மலை சைடு நிறைய போய் போயிட்டு தங்கி அது மாதிரி சுற்றிட்டே இருப்பேன் நான் கொஞ்சம். ஆனால் அதை ஒருத்தர் கவனிச்சு அது நான் பேப்பர் கட்டிங் அனுப்புவேன். அதில் வர்றது எல்லாமே நான் வாரத்துக்கு ஒரு நாள் நான் பேப்பர் இப்படி திருப்புறப்பெல்லாம் மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு 10-15 பேர் கொல்லப்பட்டார்கள் வந்துட்டே இருக்கோம். அன்னைக்கு வரப்பெல்லாம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அது எனக்கு அனுப்பிச்சு விடுவேன். நீ சொல்ற நீங்க கவனிச்சிருக்கிற கதை வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒர்க்கு தான் அது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நீளம் பற்றி சொல்லணும். அது இந்த மாதிரி கதைகளை வந்து வேற யாராவது பண்ணுவாங்களா அப்படிலாம் கூட தெரியல. ஆனா இது நீளம்ன்றது ஒரு மிகப்பெரிய இயக்கமா தான் பாக்குறேன். நீளம் ப்ரொடக்ஷன்ன்றதே வந்து ஒரு பெரிய இயக்கம் மாதிரி எனக்கு தோணுது. அதை திருப்பி அது ஒரு கமர்ஷியலா தெரியல, எனக்கு திருப்பி கமர்ஷியல் பத்தியும் தெரியல. அது எல்லாருக்கும் போய் சேர்ந்து கரெக்டா அது ஒரு, ஏன்னா இந்த இயக்கம் தொடர்ந்து நடக்கணும். அது பயங்கர பெருசா இன்னும் நிறைய சொல்லப்படாத கதைகள்லாம் வந்து இதுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும்ல. அதுக்கு வந்து இது மிக பெருசா வளரணும், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. அது ரஞ்சித் கண்டிப்பா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப பெரிய வேலை தான் அது. அப்புறம் படம் வந்து ரொம்ப கமர்ஷியலா சூப்பராகவே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில இடம்லாம் மியூசிக் பத்தி சொல்லணும். பயங்கரமா பண்ணிட்டீங்க நீங்க. ஒரு பாட்டு தனிக்கொடி அண்ணன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு நான் தொடர்ந்து திலீப் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அந்த பாட்டு லிரிக்கல் வீடியோ அப்போ நான் கேட்டு இருக்கிறப்ப அந்த பாட்டு கேட்டு உண்மையாக பயங்கர எமோஷனலாக ஆகிட்டேன் நான். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் வித. தேங்க்யூ, சூப்பர் ஒர்க்கு எல்லாம். அவ்வளோதான், ரொம்ப நன்றி. படம் தினேஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. சொல்லினா திட்டுவார், எங்க தினேஷ் கலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கலை, தினேஷ் அதில் நடிச்சவங்க எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படக்குழுவில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். செல்வா நல்லா கட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சூப்பர், தேங்க்யூ. நன்றி இயக்குனர் பிராங்க்லின் அவர்கள். இல்லை இந்த 4 லைனு. எல்லாருக்கும் வணக்கம். அதியன் வந்து எனக்கு நான் பங்காளின்னு கூப்பிடுவேன். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் என்னோட வாசிப்புலாம் ரொம்ப புவரான ஒரு வாசிப்பில் தான் இருந்தது. ஸோ அப்போது எங்கள் ஆஃபீஸே ஒரு லைப்ரரி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸை உருவாக்குனதில் அதியனுக்குலாம் ஒரு பெரிய பங்கு உண்டு. என்ன ஏதாவது புக் பற்றி கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு வரை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஆடிடுவான் போல. அந்த மாதிரி அதாவது நிறைய பொறாமை உணர்வு வந்து நான் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னோட வாசிப்புக்கு அதிக பங்கு வந்து நான் அதியனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கிரெடிட்டை. ஸோ எனக்கு அதியன் மோசஸ்க்குலாம் ஒரு சிங்க் இருக்கும். அந்த மாதிரி அதியனோட யோசனை அதை எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தீவிர ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு ஆள் அவரு. கிட்டத்தட்ட இயக்குனரோட அரசியலா முரண்பட ஆரம்பிச்ச ஆரம்ப புள்ளியும் அதிகனா தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த படமும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்பெஷல் ஷோலாம் போட ஆரம்பிச்சதுலேருந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணிருக்கேன். ஒருத்தரையும் கேட்டுட்டு இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க. நானே இன்னும் பார்க்கல. ஸோ வேட்டுவமோட அசோசியேட்டாக இருக்கிறதுனால பார்க்க முடியல. ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப பயங்கர பாசிட்டிவான ஃபீட்பேக்காக இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய லாங் வெயிட்டுக்கு அப்புறம் பங்கு தீபாவளி தான். ஹாப்பி பங்கு, வாழ்த்துக்கள்.